பைசா வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்திங்கன்னா ரூ. 1,00,000, வட்டி 1 பைசா சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க 1,00,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை பைசா 1 பைசா இல்லையா, அதை 0.01ன்னு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும், 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் இல்லையா, அதை நீங்கள் மாதத்திற்கு மாற்றணும். ஸோ 2 ஆண்டுகளில் மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது, 24 மாதம் இருக்கு இல்லையா, அதனால் இன்ட்டு 24 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, ரூ. 24,000 வருது. இதுதான் நீங்கள் வாங்கின கடன் தொகை ரூ. 1,00,000 1 பைசா வட்டி போட்டால் 2 வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு, ரூ. 24,000. பைசா வட்டி கணக்கு பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனோட.